ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம். நாம் எம்பெருமானை பற்றும் பற்று என்பதை காட்டிலும் எம்பெருமான் தன் அடியார்களை பற்றும் பற்றுதான் சிரேஷ்டமானது என்றுதான் ஆச்சாரியர்கள் தங்கள் உரைகளின் மூலமாக பல வியாக்கியானங்கள் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். ஆச்சாரியர்களினுடைய பாசுரங்கள் மூலமாகவும் இந்த எம்பெருமான் நம்மை பற்றும் பற்று அப்படிங்கிறதுக்கு கழிய வேண்டியது, விட வேண்டியது விஷயாந்தர பிராவண்யங்கள். விஷயாந்தரங்களிலே அருச்சி என்பது ஏற்பட வேண்டும், பகவத் விஷயத்திலே ருச்சி ஏற்பட வேண்டும், அதே போல தேகாத்மா அபிமானம் என்பதும் நீங்க வேண்டும் என்று இப்படி பல விஷயங்கள் விட வேண்டியது என்பது இருக்கின்றது. இந்த தேகாத்மா அபிமானம் தான் பிரதானமாக நாம் விட வேண்டியது என்றுதான் ஆச்சாரியர்களினுடைய வியாக்கியானங்கள் மாத்திரமல்ல, புராணங்களும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. சுவாமி பராசர பட்டரிடத்திலேயும் ஆச்சாரியரான குரு பரம்பரையிலே அலங்கரித்தவரான சுவாமி எம்பார் இதையே வார்த்தா மாலையிலே ஒரு வார்த்தையின் மூலமாகவும் மிக அழகாக காட்டிக் கொடுக்கிறார். இந்த தேகாத்ம அபிமானம் என்பதை விட்டாலேயே பகவத் அனுபவம் என்கின்ற ஆழ்ந்த கடலிலே நாம் மூழ்கி அதனுடைய இனிமையை அனுபவிக்க முடியும். அப்படி அந்த அபிமானம் இருந்தால் எம்பெருமானுடைய லீலைக்கே நாம் பாத்திரமாவோம். சரி, அப்படி ஏதாவது பிரமாணங்கள் இருக்கிறதா? அந்த பிரமாணங்கள் மூலமாக நாம் நன்னாக தெரிந்து கொள்ளலாமே என்று பார்த்த பொழுது விஷ்ணு புராணத்திலே மைத்ரேயர் நமக்கு மிக ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடியதான ஜடபரதரினுடைய கதையையே நாம் பார்க்கலாம், அவருடைய வைபவத்தையே நாம் பார்க்கலாம். ஜடபரதோ பாக்கியானம் அப்படின்னு சொல்றார்கள். மிக நீண்டதான வைபவம் சுருக்கமாக இந்த சமயத்திலே இந்த பதிவிலே நாம் அனுபவிக்க உள்ளோம். மைத்ரேயர் சொல்றார், பராசர பகவான் இடத்திலே பூமி, சமுத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் அதனுடைய ஸ்வரூப விதங்கள், திரிலோகங்கள், இது எல்லாமே பகவான் எம்பெருமான் விஷ்ணுவையே ஆதாரமாக கொண்டுதான் நிலை பெற்று இருக்கின்றது என்னும் ஞானஸ்வரூபம் தான் பிரதானம்னு நன்னா விளக்கினீர். நன்னாக புரிந்தது, அடியனுக்கு நன்னாக புரிந்தது. இப்போ அடியனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பரத மகாராஜான்னு சொல்றோமே, அவருடைய சரித்திரத்தை திருவுள்ளம் பற்றி அருளி செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணார். எதற்காக இதை கேட்கிறார் அப்படின்னும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர்? யோகத்திலே எப்பொழுதும் தன்னுடைய மனசை நிலைநிறுத்திக் கொள்வார். வாசுதேவனிடத்திலேயே அந்த மனசை நிலைநிற்கும்படிக்கு பண்ணி சாலகிராம கஷேத்திரத்திலே வாசம் செய்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் ஹரி தியானம், ஹரி நாமாவே தன்னுடைய நாக்கிலேயும் ஸ்மரணையிலேயும் இருக்கும்படியானவர். அப்படி இருக்கக்கூடியவர், அவருக்கு மோட்சம் தானே சித்திக்க வேண்டும். ஹரி தியானம், ஹரி நாமம், ஹரி ஸ்மரணை அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்க வேண்டும்? மோட்சம் தானே சித்திக்க வேண்டும். ஆனால் அவர் மறுபடியும் ஜனனம் செய்தாரே அப்படின்னு அவர் கேட்கிறார். மறுபடியும் பிராமண ஜனனம் உண்டானதே, இது எப்படி? மறுபடி பிராமண ஜென்மம் பெற்ற போது என்னென்ன செய்தார் அப்படிங்கறத சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார் மைத்ரேயர் பராசர பகவான் இடத்திலே. இன்று நாம் இப்ப பாக்குறதுக்கும் இந்த சரித்திரத்துக்கும் மிக நெருங்கினதாக தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோம். அப்போ பராசரர் சொல்றார், எம்பெருமானையே இந்த பரத மகாராஜா எப்பொழுதுமே தியானம் செய்து கொண்டிருப்பார். மகா குணவான், அஹிம்சை அப்படிங்கறதே இவருக்கு எப்பொழுதும் அதையே நிலைத்து கொண்டு இருப்பார். அதிலேயே சாமர்த்தியம் உடையவராய் இருந்தார். மனசை அடக்குவதிலேயும் சாமர்த்தியம் உண்டு. எப்பொழுதும் அச்சுத கோவிந்த மாதவ ரிஷிகேசன் என்ற நாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பார். வேற எதையுமே அவருக்கு தெரியாதவராய் இருந்தார். வேறு ஒன்றுமே அவருக்கு தெரியாது, உச்சரிக்கவும் இல்லை. அவைகளினுடைய பொருளையே தான் சொல்லிக் கொண்டிருந்தார். சரி, இப்படி தபசு செய்து வரும் பொழுது ஒரு நாள் அந்த அவர் அமைத்துக் கொண்டிருந்த ஆசிரமம்,
ஆசிரமத்துக்கு அருகிலேயே ஒரு நதி. அந்த நதிக்கு ஒரு நாள் அவர் தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்ய வேண்டி அவர் அங்கு சென்றார் அந்த நதிக்கு. அப்பொழுது ஒரு கருவுற்றிருந்த மான் அங்கே வந்து நீர் அருந்த வந்தது. நீர் அருந்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சிங்கத்தினுடைய சத்தம் கேட்க, அதிபயங்கரமான சத்தம். அந்த சிங்கத்தினுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அது மிக பயந்து அது அங்கேயே பிரசவித்தது. அந்த மான் குட்டி அந்த நதி தீரத்திலேயே இருந்தது. இதுவோ இந்த மானோ தாய்மானோ பயத்திலே உச்சியிலே கரைக்கு மேலே ஏறி சென்றது. அங்கே இறந்தும் போனது. இந்த பயத்திலே உச்சிக்கு உயரமா சென்று அங்க அந்த பயத்திலேயே இறந்தும் விட்டது. இவர் அங்கே பார்த்து அந்த மான்குட்டியை பார்த்து, பிறந்திருந்த அந்த மான்குட்டியை பார்த்து கையிலே எடுத்துக்கொண்டார். அதை பார்த்த பொழுது அந்த சிறிய மான்குட்டியை பார்த்த போது மிகவும் இரக்கமா இருந்தது அவருக்கு. அந்த குட்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கே சென்றார். ஆசிரமத்துக்கு சென்று மிக அன்போடு அந்த குட்டியை வளர்த்து வந்தார். நாளுக்கு நாள் அந்த குட்டியும் மிக பெரிதானது. என்ன செய்யும்னா, அருகில இருக்கக்கூடிய புற்களையே மேயும் உண்ணும். புலியினுடைய சிங்கத்தினுடைய சத்தத்தை கேட்டா மறுபடியும் ஆசிரமத்துக்கு ஓடி வந்துவிடும். இப்படியே செய்து கொண்டிருந்தது. சமீபத்துல மேயும், தூரத்துக்கு சென்று மேயும், சத்தம் கேட்டால் உடனே ஓடி வந்துவிடும். இப்படியே இருந்தது. பார்த்தால் இந்த பரத மகாராஜா ராஜ்யம் முதலானவைகளை எல்லாம் சர்வத்தையும் விட்டு விட்டுன்னா இங்கே தவ வாழ்க்கைக்கு வந்தார். ஹரி ஸ்மரணை, ஹரி தியானம், ஹரி நாமம்னு இருந்தாரே. இப்போ பார்த்தா அந்த மான்குட்டியின் இடத்திலேயே இவருக்கு சர்வமும் இருக்கு. அபிமானம் பற்றினவராயே இருக்கார். அது சிறிது நாழி பொழுது காணவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இவருக்கு மிகவும் துக்கம் அடைகின்றார். படபடப்பு வருகின்றது. ஐயோ இந்த மான்குட்டி ஏதாவது புலியோ சிங்கத்தினாலேயோ வேட்டையாடப்பட்டதா, என்ன செய்வேன், இன்னும் வரவில்லையே வயவில்லையே அப்படின்னு பார்ப்பார். அது மறுபடியும் திரும்பி வந்து விட்டது ஆசிரமத்துக்குன்னு சொன்னால் மிகுந்த சந்தோஷம் அடைவார். அப்படி க்ஷேமமாய் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததேன்னு சந்தோஷம் கொண்டிருந்தார். இப்படி ராஜ்யத்தை விட்டு விட்டு தவத்திலே ஈடுபட்டிருந்தவருக்கு இப்படி இந்த மான்குட்டியின் இடத்திலே அதீத ஈடுபாடு, பகவத் ஸ்மரணைங்கிறதே அறவோடு போனது. சர்வமும் இந்த மான்குட்டியின் இடத்திலேயே இருந்தார். இப்படி அதனிடத்திலேயே பாராட்டி அதனிடத்திலே ஸ்நேகம் வைத்துக் கொண்டு வந்ததனாலே அந்த மான்குட்டி ஓடி விளையாடும் போது அதனுடைய முகபாவனையே பார்த்து கொண்டிருப்பார் தூரத்திலிருந்து. அந்த மான்குட்டியும் இவரையே அன்போடு தாய் போலே பார்க்கும். இப்படி அந்த மான்குட்டியே பார்த்து கொண்டிருந்த பரத மகாராஜாவுக்கு மரண சமயம் வந்தது. அந்த மான்குட்டிக்கும் அது தெரிந்து விட்டது, இவருக்கு மரண சமயம் வந்து விட்டதுன்னு அப்படின்னு. இப்ப ஒரு புத்திரனை பிரிவது போல, ஒரு தந்தை தாயோ ஒரு தன்னுடைய புத்திரனை பிரிவது போல மரண சமயத்திலே இப்படி கண்கள்ல நீர் தேம்பி கொண்டிருக்க அப்படியே அவருடைய பிராணனை விட்டு விட்டார். அதனாலே மறு ஜென்மத்துல ஜம்பு மார்க்கம் அப்படிங்கிற கங்கை கரை காட்டிலே மானாகவே பிறந்து விட்டார். ஆனாலும் கூட இவருக்கு யோக பிரபாவத்தினாலே பூர்வ ஜென்ம வாசனை இருந்தது, ஞானம் இருந்தது. அதனாலே அவருக்கு வெறுப்பு, தாயை விட்டு பிரிந்து சாலகிராம கஷேத்திரத்துக்கே வந்தார். உலர்ந்து போன புற்களையே அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார், சருகுகளையே தின்று கொண்டிருந்தார். மானாக இப்படி பிறந்து விட்டோமேன்னு சொல்லி தன்னுடைய கர்மத்தை கழித்து உயிரையும் விட்டார். அதனாலே அடுத்ததிலே நல்ல ஒழுக்கம், நல்ல அனுஷ்டானம், யோக நிஷ்டையும் மிகுந்த உத்தமமான ஒரு பிராமண குலத்திலே பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தோடேயே பிறந்தார்னு சொன்னாலும் கூட இவருக்கு எதன் மீதுமே பற்று கிடையாது. தான் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செய்து வருவாரே ஒழிய, தன்னுடைய குலத்துக்கு ஏற்ப அனுஷ்டானங்களை செய்வாரே ஒழிய மற்ற எதினேயுமே பற்றற்றே கிடந்தார். அவர் இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் அவருடைய தந்தையாரும் மரணம் அடைந்து விட்டார். அவரிடத்திலே சர்வவிதமான பந்துக்கள், அவர்களுடைய தமையனார்களே கூட அவருக்கு சொல்பமான அல்பமான தீயதான உணவுகளையே கொடுத்து கொண்டு வேலைகளையே ஏவி வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்படி திரிந்து கொண்டிருந்தார். சர்வ இடத்திலேயும் திரிந்து கொண்டிருந்தார். ஒரு இடம் அந்த இடத்திலே தான் இருப்பது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சர்வ இடத்திலேயும் திரிந்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் ராஜாவிற்கு அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய சவ்வீர ராஜன் அப்படிங்கிற ராஜாவிற்கு இதற்கு முன்னே ஒரு சம்பவம். இவரை பார்த்து ராஜாவினுடைய சேவகர் ஒருவர்
இவரை காளிக்கு பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிக் கொண்டு போக, காளிக்கு இவருடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் தெரிந்தது. அதனாலே கூட்டிக் கொண்டு வந்த அவருடைய தலையையே வாங்கி அந்த இவரை விடுவிக்கும்படிக்கு செய்தார் அப்படின்னு இது ஒரு சந்தோஷமான ஒரு வைபவம் நடந்தது. அதற்கு பின்னே இவர் இப்படி இருக்கிறாரே, சர்வத்திலேயும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறாரே, விரக்தி உடையவரா இருக்காரேன்னு பார்த்து சவ்வீர ராஜனுடைய சேவகர் ராஜாவுக்கு பல்லக்கு தூக்கும்படியான ஒரு குழுவில இவரையும் சேர்த்து விடலாம், இவர் சுமந்து கொண்டு செல்லட்டும் அப்படின்னு இவரையும் பிடித்து அந்த குழுவிலே சேர்த்து விட்டார். பல்லக்கு தூக்கி கொண்டு போகும் பொழுது இவருக்கு எதிலேயும் பிரேமை கிடையாது, தன்னுடைய தேகத்திலேயும் பிரேமை கிடையாது, செய்யக்கூடிய செயலிலேயும் பிரேமை கிடையாது, ஒரு விதமான ஒரு உணர்ச்சியே இல்லாதவரா இருக்கும் பொழுதோ மற்றவர்கள்லாம் வேகமாக நடக்கிறார்கள், இவர் மெதுவாக நடக்கும் பொழுது ராஜாவும் வேகமாக செல்ல வேண்டும்னு சொல்லும் பொழுதும் கூட இவருக்கு காதிலேயே உரைக்கவில்லை. மிகுந்த கோபத்தோடு ராஜா சொல்றார், சிறிது தூரம் தானே இப்படி தூக்கி கொண்டு வந்தீர், இந்த பாரம் உமக்கு ஒரு பாரமா, இந்த தேகத்திலே உனக்கு அதற்குள்ள ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டதான்னு கேட்டார், உனக்கு ஒரு ஆயாசமா அப்படின்னு. அதற்கு அவர் பதில் சொல்றார், நான் பருத்தவன் கிடையாது, நான் பல்லக்கை சுமக்கவும் இல்லை, நான் வருந்தவும் இல்லை, அதன் காரணமாக எனக்கு ஆயாசமும் கிடையாது அப்படின்னு ஒரு உபதேசத்தை இங்கே சொல்றார். யார் இந்த பல்லக்கை சுமந்து கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தால், 2 கால்கள் இருக்கு, தொடைகள் இருக்கு, அதற்கு தாங்கி பிடிக்கும்படிக்கு வயிறு இருக்கு, அதற்கு மேல இந்த உடல், இந்த சர்வத்தையும் இந்த பூமி தானே தாங்கி கொண்டிருக்கு, உம்மையும் அதே போல இந்த பூமி தாங்கி கொண்டிருக்கு, உம்மை எப்படி நான் சுமக்க முடியும்னு சொல்றீர், எனக்கு பாரம் எப்படி வந்தது அப்படின்னு இப்படி பலவிதமான கேள்விகள். அகங்காரம் அமக்காரங்களை எல்லாம் கழிக்க வேண்டும், இந்த தேகாத்ம அபிமானம்ங்கிறது சொல்ல வேண்டும், நான் யார் அப்படிங்கிற எண்ணம் நம் உணர்ந்தோம் என்று சொன்னால் இது நம்முடையது, இது நமக்கு, நாமே அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே குலைந்து விடும். இது அடியன் சொல்றது பகவத் விஷயத்தில. எம்பெருமானுக்கு நாம் இப்படி செய்யறோமே, நம்முடைய சந்தோஷத்துக்காக இப்படி செய்கின்றோமே, நாம் இதை கடைபிடித்து இவ்வளவு உன்னை பெற வேண்டும் என்று செய்கின்றோமே அப்படிங்கிறது எல்லாமே இந்த இப்படிப்பட்டதான ஒரு அகங்காரம் மமக்காராதிகள் குணம் எல்லாம் நசிந்து விட்டு அது எதற்கு வழிவிடும் அப்படின்னு சொன்னா, தேகாத்ம அபிமானம் அப்படிங்கறதும் குலையப்பெற்று இவன் எம்பெருமான் அவனுக்கு கைங்கரியம் செய்வதுதான் இந்த ஆத்மஸ்வரூபம், அதுவும் அவனுக்கு உகப்புக்காக அவனுடைய புன்முறுவலுக்காக நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஆச்சாரியர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். பல ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலமாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆச்சாரியர்கள் வைபவங்கள் மூலமாகவும் நாம் பூர்வர்கள் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். இன்று இந்த ஜடபரதர் அப்படின்னு சொல்லக்கூடியவரான ராஜாவாயிருந்து மானாய் பிறந்து பிராமண குலத்திலே பிறந்தார் அப்படின்னு இந்த மைத்ரேயர் கேட்க, இந்த தேகாத்மா அபிமானத்தினாலே இவ்வளவு நடந்தது அப்படிங்கறத சொல்லி ராஜாவினிடத்திலே சொல்லி பின்பு அவர் மோட்சம் அடைந்தார் அப்படின்னு இந்த சரித்திரத்தை முடிக்கிறார். ஆக பலபடியாக பூர்வர்கள் ஆச்சாரியர்கள் புராணத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் நமக்கு காட்டுவது, எம்பெருமான் நம்மை பற்றும் பற்றுதான் சிரேஷ்டம், ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விட வேண்டியதை விட வேண்டும், விட வேண்டிய விஷயங்களிலே அருச்சி என்பது நமக்கு ஏற்பட வேண்டும். நிச்சயமாக ஏற்பட்டால்தான் நாம் பகவத் விஷயத்திலே இருக்கக்கூடிய ருச்சியானது நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த ருச்சி ஏற்படுவதற்கு அந்த எம்பெருமானும் பிராட்டியும் ஆழ்வார்களும் இந்த இப்படி கிரந்தங்களை வாசிப்பதன் மூலமாக ரிஷிகளும் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.